என்னடா அது கடப்பார மும்பை இந்தியன்ஸுக்கு வந்த சோதனை அப்படிங்கிறீங்களா? போன மேட்ச்ல ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட 104க்கு ஆல் அவுட் ஆகி 100 ரன் வித்தியாசத்தில் தோக்குறாங்க. பேட்டிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னடான்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட அதே ஹோம் கிரவுண்டில் 243 அடிச்சு தோக்குறாங்க. பவுலிங் ஃபெயிலியர் ஆகுது, பேட்டிங்கில் ஃபெயிலியர் ஆகுது, பவுலிங்கில் ஃபெயிலியர் ஆகுது. இந்த பிளே ஆஃப்ஸ் போகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது நடக்குமா அப்படின்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா? பேசுவோம். ஆனால் ஒன்று, இந்த ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிருக்கானந்தாவாகிய நான் ஒன்று சொன்னேன். 2 3 சேனல்லாம் போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன். இந்த மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டீமை வச்சுட்டு இவங்க கஷ்டப்பட்டு பிளே ஆஃப்ஸுக்கு போகிறாங்க, இவங்க கஷ்டப்பட்டு ஃபைனல்ஸ் போனால் பரவாயில்ல ஆனால் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போ கஷ்டப்படுறாங்க ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கே. என்னடா அப்படி ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு பக்கம். அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த ஆரஞ்ச் ஆர்மி சன்ரைஸ் ஹைதராபாத் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த டீமை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. இப்போ ஆர்சிபி ஒரு விக்ட்ரி ஒரு பக்கம் அப்படின்னா அவங்க ஒரு வேறு மாதிரி ஒரு ஃப்ளேவர் எனக்கு டேஸ்ட்டு கொடுக்குறாங்க. பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எனக்கு வேறு விதமான ஒரு ஃப்ளேவர் எனக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க டோட்டலி வேறு. ஆனால் எஸ்ஆர்ஹெச்சோட அந்த கம்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்கள பற்றி டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். மும்பை இந்தியன்ஸுக்கு பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பால்டன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த வீடியோவை பாருங்கள். தயவு செஞ்சு பால்டன்ஸ் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். அட்லீஸ்ட் ஃபஸ்ட் ஆஃபாவது நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கானது தான், நீங்கள் பார்க்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸ் இப்படி தோக்குறாங்க அப்படிங்கிறதுனால நிறைய பேசுவோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகலாமா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஜென்ரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 மும்பை வேன்கடையில் நடந்து முடிஞ்ச மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் சன்ரைஸ் ஹைதராபாத் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தாஸ் ஷோவினிலே சன் பிக்சர்ஸ் பீட் ரிலையன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஆகாது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸோட தோல்விங்க இந்த மேட்ச்சில் மட்டும் கிடையாது, பொதுவாகவே ஏன் தோக்குறாங்க எல்லாரும். மும்பை இந்தியன்ஸ் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கான காரணம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லுவீங்க, ஜெயவர்தனேன்னு சொல்லுவீங்க. பட் ஒரு மேனேஜ்மெண்ட்டால் என்ன பண்ண முடியும்? டீமை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். அந்த டீமை வழிநடத்தி ஜெயிக்க வைக்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு கடமை அப்படிங்கிறது கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற இருக்கக்கூடிய டீம் பிளேயர்ஸ் எதுக்காக மும்பை இந்தியன்ஸ் மாதிரியான ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு வராங்க? எதுக்கு ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்கு அவங்க முதல்ல வராங்க? அவங்க வேலையை செய்கிறதுக்கு, சரியாக செய்கிறதுக்கு, மேட்சை ஜெயிச்சு கொடுக்கறதுக்கு, அவங்க ரோலை சரியாக பண்ணுறதுக்கு தானே வராங்க. பட் மும்பை இந்தியன்ஸில் அது நடக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த எஸ்ஆர்ஹெச்க்கு அகேன்ஸ்டாக மட்டும் கிடையாது, ஓவரால் இந்த சீசன் முழுக்கவே நான் கவனித்த விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா அதை பண்ணல, ஹர்திக் பாண்டியா அதை பண்ணல, ஹர்திக் பாண்டியா அதை பண்ணலைன்னு சொல்கிறோம். ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சினால் அவரோட ஆமாம் சில பல தவறெல்லாம் பண்ணுறாரு. அதனாலேயே ஒரு 20-30 ரன் போகுது. அந்த 20 ரன் 30 ரன் போகுதுங்கிறதுனால அந்த மேட்ச்சில் நான் இப்பயும் சொல்லுவேன், அது ஒரு தவறு கிடையாது. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், அந்த 20-30 ரன்னு அது அடிக்க முடியாதது கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு 204 ரன் கிட்டத்தட்ட போஸ்ட் போட்டாங்களா, சேஸ் பண்ணணுங்கிற நிலைமை வந்து அந்த 204 சேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் பேட்டர்ஸ் சப்போர்ட் யாருமே பண்ணல. சூரியகுமார் யாதவ் பெரிய ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறாரு. கடைசியாக டெல்லி கேபிட்டல்ஸ்கிட்ட ஒரு 50 அவ்வளோ அடிச்சார், ஸ்லோவாக அடித்தார். அதுக்கப்புறம் அவரோட ஸ்கோர் நீங்கள் சொல்லுங்கள், இல்லவே இல்லை. திலக் வர்மா லேட்டாக பிக்கப் ஆகி வராரு. இப்போ பிளேயிங் லெவலில் ஒரு இடமே தெரிய மாட்டேங்குது. அடுத்த வருஷம் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா திலக் வர்மாவுக்கு ரன் வர மாட்டேங்குது. இன்ஜுரியான ஒரு சீனியர் கிரிக்கெட்டராக ரோஹித் சர்மாவும் இப்போ டீமுக்குள்ளே இல்லை. ஓப்பனிங் பேர் மாற்றிக்கிட்டே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். பின்னாடி வந்து ஹர்திக் பாண்டியாவும் பேட்டிங் பண்ண மாட்டாரு. சுற்றி இருக்கிறவங்க ஒரு நமன்தீரை மட்டும் வந்து கொஞ்சம் பேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காரு. மற்றவங்க யாரும் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மேலே பேட்டிங்கில் ஒரு ப்ராமிசிங்கான பேட்டர்ஸுக்கே இல்லாத ஒரு நிலமை தான் இருந்துக்கிட்டு இருக்குது. பேர் வெயிட்டாக இருக்கே தவிர ரன்ஸ் வரவே மாட்டேங்குதுன்னா நீங்கள் பவுலிங் எடுத்துக்கோங்க. விக்கெட்டில் ஜஸ்பிரீத் பும்ரா விக்கெட் வரமாட்டேங்குது. அவர்கிட்ட இருந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் பார்த்தவங்களுக்கு பும்ரா இல்லை. ட்ரெண்ட் போல்ட் சீனியர் கிரிக்கெட்டராக அவர் வேலையை அவர் சரியாக செய்யலைங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அதுக்கப்புறம் மிச்சல் சாண்டர் உள்ளே வெளியில் அப்படிங்கிற மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ அவரும் வெளியில் போயாச்சு. இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில், அது ப்ரெஷர் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைனா ஒரு மாதிரி விக்கெட் விழுந்ததுக்கப்புறம் இல்லை நிறுத்தி கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த ஓவர் அவங்க கையில் வரும்போது அவங்களால டெலிவர் பண்ண முடியலை. ஸோ இப்படி ஒரு டீம் இருக்கும்பொழுது கேப்டன் மட்டும் நீங்கள் எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? கேப்டன்சியும் தப்பாக இருக்குது. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ஸ், நான் சொன்ன சீனியர்ஸ் யாரும் ஆடவும் மாட்டுறாங்க. மேட்ச் வின்னர்ஸ் யாரும் மேட்சை ஜெயிச்சு கொடுக்குறது அந்த 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 மொமெண்ட்டை மாற்றி கொடுக்குற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. பவுலர்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க டீம் ஜெயிக்கும்? அப்புறம் எப்படிங்க நீங்கள் பாயிண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்? ஹர்திக் பாண்டியாவை மட்டுமே குறை சொல்கிறது முக்கியம் கிடையாதுங்க. ஏன் ஜெயிக்க மாட்டுறாங்கங்கிற காரணத்தை நீங்கள் பிடிக்கணும். அது என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் நான் ஷுவராக சொல்லுவேன்,
ஹர்திக் பாண்டியாவும் தப்பு பண்ணுறாருன்னா டீமுமே தப்பு பண்ணுறாங்க. டீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தோல்விக்கு ஒரு காரணமாக அதை நான் பார்க்குறேன். மேட்ச்லேயும் அது கன்னியூ ஆச்சு. 243 ரன் அடித்து கொடுத்தாச்சு பேட்டர்ஸ். இதுக்கப்புறம் பவுலர்ஸ்களால் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாது இன் ஹோம் கிரவுண்டில். அப்படிங்கும்போது என்னங்க பவுலிங்கு, என்னங்க பவுலர்ஸ்? நான் தான் கேட்பேன். ட்ரெண்ட் போல்ட் நிறைய லீக்ஸ் போய் ஆடுறாரு. பட் ஆனால் இந்த லீக்கில் இந்த டீமுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணணும். அது அவர்கிட்ட வரமாட்டேங்குது. ஸோ அவர் ஒரு பக்கம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா என்ன கதைன்னு தெரியல. ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒன்று இன்ஜுரியில் போகிறாரா, இல்லை இன்ஜுரி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போகிறாரான்னு தெரில. அப்படி ஸ்ட்ரெயின் பண்ணாமல் போட்டாலும் விக்கெட் எடுக்க மாட்டாரு. விக்கெட் பும்ரா கிட்டேருந்து வர மாட்டேங்குது. 54 ரன் இந்த மேட்ச்சில் கொடுக்குறாரு. 54 ரன் கொடுக்குறாரு. அவருக்கு வந்து யார்க்கர் விழ மாட்டேங்குது. ஃபுல் டாஸாக கன்வெர்ட் ஆகுது. கிளாஸின் ஒன்று நேரம் லெட்ரு ஒரு அடி அடித்தார். சலில் அரோரா அவரோட பேக் ஆஃப் லென்த் பாலை ஸ்லோயர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நோ லுக் ஷாட் ஒன்று அடிக்கிறாரு. அபிஷேக் சர்மா அவர் அடித்தார். வரவும் போகிறவங்க பும்ரா அடிக்க அடிக்கிறாங்க. பும்ரா வந்து நான் சொல்லுவேன், பும்ரா வந்து ஒரு ஒரு மாதிரி உங்களுக்கு தெரியல, T20 வேர்ல்டு கப்பில் ஒரு ஷட்டர் ஓவர் வந்து போட்டு போகிற அந்த சீட் கோட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த சீசனில் அது நிறைய பண்ணுறாரு. ஆனால் இந்த மேட்ச்சில் நான் திரும்புகிறேன், இந்த பும்ரா இந்த மேட்ச்சில் அதை போட்டிருந்தா கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல மெயினாக ஒரு ஓவர் வருது, அந்த ஓவர் போட்டு நிறுத்துறாருன்னா மேட்ச் மேபி அப்படிங்கிற மாதிரி இல்லை, மேட்ச் போயிடுச்சு. பட் பும்ரா அவர் வேலையை அந்த இடத்துல செய்யலை. அல்லாஹ் சார் அவர் ஒரு மாதிரி தெளிவாக போட்டு விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. இங்கே ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸில் எரர் இல்லாமலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஹர்திக் பாண்டியோட பவுலிங் நல்லா இருந்துச்சு. வந்தார், அவர் வேலையை அவர் சரியாக டக்குன்னு செஞ்சுட்டு போனார். பட் ஒரு இடத்துல எனக்கு தோணுச்சு, ஹர்திக் பாண்டியா நல்லா போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த இடத்துல ஹர்திக் பாண்டியா போட்டிருக்கலாமே. எதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஸ்வினி குமாருக்கு அந்த இடத்துல அந்த ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஹர்திக் பாண்டியா போட்டுட்டு முடித்தோடனே இந்த இடத்துல பாருங்கள், பும்ராவுக்கு போட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கும் போதோ, இல்லை வேறு ஏதாவது போட்டிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கும் போது பும்ரா வந்து போட்டார். பும்ராவுக்கு செமத்தையாக உதவுழுதுச்சு. திரும்பி பார்த்தா எல்லாருக்கும் உதவுழுது. திரும்பி பார்த்தா எல்லாருமே அடி வாங்குறாங்க. யாரும் போட மாட்டுறாங்க. அப்படிங்கும்போது என்னங்க பண்ணுறது? நான் ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசுகிறேன். அந்த பக்கத்தில் கோச்சிங் அவங்க சைட்லேருந்து பார்க்குறேன். என்னடா யார் தாண்டா போட போகிறீங்க, யாரும் நிறுத்த போகிறீங்க, என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஷர்துல் தாக்கூர் இம்பாக்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க, யூஸ் பண்ணவே முடியல. எல்லாருக்கும் உதவுடுது. இந்த நேரத்தில் நான் புதுசாக எப்படி ஷர்துல் தாக்கூரை ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சாங்கன்னு தெரியல. பட் ஷர்துல் தாக்கூரே லேட்டாக தான் அவர் கொண்டு வந்தாங்க. டாக்டிக்கலாகவும் நான் சொல்கிறேன்ல, டாக்டிக்கலாகவும் ஹர்திக் பாண்டியா அந்த ஒரு ஓவர் அஸ்வினி குமாருக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும், லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அதனால் வில் ஜாக்ஸ் போகலாமா? ஏன்னா போன சீசன் அப்படி தான் போனாங்க. அவர் ஜெயிச்சு கொடுத்தாரு. சில மேட்சஸ் நடந்துச்சு, கிளிக் ஆச்சு. அதே மாதிரி போனாங்க, ஒர்க் அவுட் ஆகலை, செம்மடி அடிச்சிட்டாங்க. திரும்ப ஷர்துல் தாக்கூரை லேட்டாக கொண்டு வந்து பவுலிங் போட விடலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 ஓவருக்கு போனதுக்கப்புறம் இன்னும் 50 ரன் தேவை, 30 பாலுக்கு இருக்கும்போது அவுட் சைட் ஆஃப் பால் போடுறோம், ஃபீல்டர்ஸ்லாம் டீவில் நிப்பாட்டி வச்சுட்டு போடலாம் அப்படிங்கிற பிளானுக்கு போனாங்க. அப்படி 8வது 7வது ஓவரில் போனால் பெட்டராக இருந்திருக்கும். பட் இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக டாக்டிக்கலாகவும் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதான் சொல்கிறேன்லங்க, டீமாக சேர்ந்து எப்படி தப்பு பண்ணலாம், எப்படி மேட்சை தோக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேட்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறை சொல்ல முடியாதெல்லாம் கிடையாது. பேட்டிங்கில் இவங்களை குறை சொல்ல முடியாதுங்கிறத தாண்டி இன்னொரு பக்கம் பவுலர்ஸோட ப்ரில்லியன்ஸ் SRSலேருந்து நான் கண்டிப்பாக பாராட்டணும். பட் இதில் ரைன் ரெக்கர்டனோட 100 பிரமாதமாக அடித்தார். நிறைய ஷாட்ஸ் டவுன் த லெக் சைட், நிறைய ஷாட்ஸ் லெக் சைடில் இருந்துச்சு. அவருக்கு லென்த்தில் போட்ட பால செம்மையாக பிக் பண்ணார். மிடில் ஆஃப் த பேட்டில் அடித்தார், ஸ்வீட்டாக இருந்துச்சு. அதான் நிறைய லெக் சைடில், ஆஃப் சைடில் ஒரு மாதிரி போட்டால் ஆஃப் சைடில் அடிக்கிறதுங்கிறத தாண்டி லெக் சைடில் அவ்வளோ ஷாட்ஸ் வச்சுருந்தார். எல்லாமே மிடில் ஆஃப் த பேட்டில் இருந்துச்சு. ஸோ ஒரு 100 பாருங்கள், திலக் வர்மா ஒரு 100, டிகாக் ஒரு 100, ரைன் ரெக்கர்டன் ஒரு 100. பட் கலெக்டிவாக வரமாட்டேங்குதுங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா அதாவது வில் ஜாக்ஸ் ஓப்பன் பண்ணி 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு டீப் கிரீஸில் நின்று அந்த ஷக்கீப் ஹுசைனும் சரி, இஷான் மலிங்காவும் சரி, நிறையக்கு இந்த யார்க்கர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற டீப் கிரீஸில் நின்று அதெல்லாம் கன்வெர்ட் பண்ணி 2 6 2 4லாம் இன்றைக்கி அடித்தார். ஸ்கோர் வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஷார்ட்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஷார்ட்லாம் கிடையாது. பவுலர்ஸ் இன்றைக்கி போடலை, அதுதான் உண்மையும் கூட. பட் நான் இந்த இடத்துல SRH பவுலர்ஸில் பற்றி நான் பேசியே ஆகணும். அவங்க தான் ஜெயிக்கிறது ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இந்த பிளேயர் ஆஃப் த மேட்ச் வந்து கிளாஸனுக்கு கொடுக்குறாங்க. ஓகே, சில நேரத்தில் அபிஷேக் சர்மாவுக்கு கொடுக்குறாங்க, சில நேரத்தில் வந்து டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுக்குறாங்க. பட் நான் சொல்லுவேன், அந்த பவுலர்ஸுகளுக்கு கூப்பிட்டு ஒரு மாதிரி பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு எல்லாருக்கும் கொடுக்கலாமோன்னு நான் சொல்லுவேன். இந்த மேட்ச்சில் வந்து அபிஷேக் சர்மாவோ டிராவிஸ் ஹெட்டோ அடித்த ஒவ்வொரு 6 இணையா இங்கே ஒரு ஈஷான் மலிங்கா, பேட் கமின்ஸ், ப்ரிஃபில் இங்கே போட்ட டாட் பால்கள், சூப்பரான ஓவர்களுக்கு அதுக்கு சமன் நான் சொல்லுவேன். அதாவது ஃபஸ்ட்டு ஓவர் கமின்ஸ் 6 ரன் கொடுத்துட்டு போகிறாரு. பவர் பிளேயில் 6 ரன்ங்கிறது ரொம்ப பெருசாகிடுச்சு. இப்போது இஷான் மலிங்காவுக்கு 4வது ஓவர் கொடுக்குறாங்க. அப்போ தான் ரைன் ரெக்கர்டன் வில் ஜாக்சன் சாத்த ஆரம்பித்த நேரம். அப்போ ரைன் ரெக்கர்டனை வச்சு இஷான் மலிங்காலாம் 7 ரன்னுக்கு மட்டும் போட்டு போகிறாரு.
அடுத்தது இஷான் மலிங்கா மிடில் ஓவர்ஸ். அந்த மிடில் ஓவர்ஸில் வந்து இஷான் மலிங்கா, ஷக்கீப் ஹுசைன் அந்த 8வது 9வது 10வது ஓவர்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா நறுக்குன்னு போட்டு போவாங்க. இஷான் மலிங்கா 9வது ஓவரில் வந்து ஸ்கை அவுட் ஆக்குறாரு, 3 ரன் மட்டும் கொடுத்துட்டு போகிறாரு. பிரிஃபுல் இங்கேவுக்கு 14வது ஓவர் கிடைக்குது, அந்த இடத்துல வந்து நமன்தீர் அவுட் ஆக்குறாரு, ஒரு 4 ரன் மட்டும் கொடுத்து ஒரு விக்கெட் எடுக்கிறாரு, பவுண்டரிலாம் அதில் கிடையாது. திரும்பி கடைசி 4 ஓவரில் மிடில் ஓவரில் வந்து கிட்டத்தட்ட 140 ரன் சம்திங் அடிச்சிட்டாங்க, உடச்சி தூக்கி போட்டாங்க. இன்னும் அந்த கடைசி 4 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 260 270 போலாங்கிற நிலைமை. ஆனால் 40 ரன் மட்டும் தான் கொடுத்தாங்க. 17வது ஓவரில் கம்மின்ஸ் வந்து வெறும் 6 ரன் மட்டும் கொடுத்தாரு, ரயன் ரக்கன், ஹர்திக் பாண்டியா நிற்க வச்சு. அடுத்தது ஷக்கீப் ஹுசைன் 19வது ஓவரில் 8 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு 19வது ஓவரில். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 ஓவர்ஸ், சிங்கிள் டிஜிட் ஓவர்ஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து 6 ரன்னுக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 4 ஓவர்ஸ் போட்டிருக்கிறாங்க. ப்ளஸ் 10 ரன்னுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 6 ஓவர் போட்டிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது சரி 6 ஓவர்ஸ் வந்து மொத்தம் 10 ரன்னுக்குள்ளே போட்டிருக்காங்க. ஆக மொத்தத்தில் 14 ஓவர்ஸ் ஆடி இருக்காங்க. அந்த 14 ஓவர்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பல டாட் பால்ஸ்கள் அந்த ஓவர்லையுமே குமிஞ்சு கிடக்குது. இதே தான் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பண்ணாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அன்றைக்கி 228 சச்சம் அடித்தாங்க. அதை சேஸ் பண்ணும்போது அடி ஒரு பக்கம். பட் ஆனால் அந்த மேட்சோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான டாட் பால்ஸ், எஸ்பெஷலி இந்த 8வது 9வது ஓவர் அண்ட் டெத் ஓவர்ஸில் அதை பண்ணாங்க. அது வரிசலாக பண்ணாங்க. ஷக்கீப் ஹுசைன், அதே பேட் கமின்ஸ், அதே பிரிஃபுல் இங்கே, அதே இஷான் மலிங்கா, இந்த 4 பேர் நறுக்குன்னு நச்சுன்னு போடுறாங்க, சூப்பராக போடுறாங்க. நீங்கள் சிவாங்க ட்ராப் பண்ணதுக்கு சரி அப்படிங்கிறதான் நீங்கள் காமிச்சிருக்கிறாங்க. நான் சொல்லுவேன் எஸ்ஆர்ஹெச்சோட இந்த விக்டரிகளெல்லாம் காரணம்னா அது பவுலிங் நான் சொல்லுவேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பேட்டிங்கு. டிராவிஸ் ஹெட்டோ, அபிஷேக் சர்மாவும் அவங்கள ஸ்டார்ட்டு பவர் பிளேலே வந்து அவங்க 126 தொட்டுறாங்க. 10வது ஓவரில் 134, 11 ஓவரில் 111 வந்துடுறாங்க. மீதி 9 ஓவரில் இந்த ஸ்கோர்லாம் அடிக்கணும்னா அது டீமே கிடையாதுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி அடிக்கிறாங்க. அதான் சொன்னாங்க, பும்ராலாம் வர்றவங்க போகிறவங்களாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. சலீல் ஆராரா நீங்கள் நோ லுக் ஷாட் ஒன்று அடிச்சார், செம்மையாக அடிச்சார். அவர் ஸ்லோரோட பிக் பண்ணி அடிச்சார், போ எடுத்துருவா போ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அபிஷேக் சர்மா அவர் அடிச்சார், எடுத்துருவா போ அப்படிங்கிற மாதிரி பும்ரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் கிளாஸின் அகேன்ஸ்ட் ஸ்பின்னுங்க. அல்லா கசன்ஃபர் இந்த மேட்சோட ஒரு மாதிரி பெஸ்ட்டு ஒரு பவுலராக இந்த இன்னிங்ஸில் பெஸ்ட்டு பவுலராக இருந்துருக்கிறாரு. அவர் இன்னைக்கு விலைக்கு ஒரு 6 அடிச்சது, ரிவர்ஸில் திருப்பி 6 அடிச்சது, அதுவும் 117 km/h போட்ட அந்த பாலை ஒரு பக்கம் அடிச்சது. டிராவிஸ் ஹெட், ட்ரெண்ட் போல்ட்டை லெஃப்ட் ரைட்டு ஒரு பக்கம் வாங்கினது, திரும்ப அபிஷேக் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா அடித்தது, அதே போல்ட்டை டிராவிஸ் ஹெட் அடித்ததுன்னு சொல்லிட்டு எங்கே நிறுத்தலைங்க. பட்ட அடிச்சுட்டு இருந்தது. ஹர்திக் பாண்டியா வந்து ஒரு இடத்துல நல்லா நிறுத்தி கொடுத்தாரு. அடுத்த ஓவரில் அல்லா கசன்ஃபருக்கு 2 விக்கெட் விழுந்தது. அதுக்கு அடுத்த ஓவரில் டிராவிஸ் ஹெட் வந்து விக்கெட் எடுத்தார் ஹர்திக் பாண்டியா. அந்த ஒரு 3 ஓவர், அப்புறம் ஹர்திக் பாண்டியா போட்ட ஒரு இடையில போட்ட ஒரு ஓவர். மற்றபடி பிரீத்திங் ஸ்பேஸ் கிடையாது. தெளிய இந்த பால்டன்ஸ்களை அடித்தாங்க எஸ்ஆர்ஹெச். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சதுக்கு அபிஷேக் சர்மா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராவிஸ் ஹெட், ஒரு பக்கம் கிளாஸினோட இந்த மிடில் ஆர்டர் பேட்டிங் ஐயோ செம்மையாக அடிச்சுட்டு இருக்கிறாருங்க. கிளாஸின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன ஐபிஎல் டைம் ஞாபகம் கரெக்டாக 1 வருஷத்துக்கு முன்னாடி பெஸ்ட்டு T20 பேட்டர் யார், சூரியகுமார் யாதவ், நிக்லஸ் புரான், ஹென்ரிச் கிளாஸின் அப்படின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிளாஸின் வந்து அப்படியே ஒரு மாதிரி குழான்னு ஆனார். இந்த சீசன் குழா என்னடா அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடலை, ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாயிருச்சு, கிளாஸின் அவ்வளோதானா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் தெரிஞ்சது மேலே சரியாக ஆடலை, பின்னாடி கொஞ்சம் பேட்டிங் கம்மியாக இருக்க, நம்ம தான் நின்று கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் நின்று ஆடினார். நிறைய மேட்சஸ் நான் கவனிச்சிருக்கிறேன். கிளாஸின் வந்து நான் சொல்கிறது தோத்த மேட்சஸ்களை தாண்டி இந்த கடைசி ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்க ஆரம்பித்தாங்களே அதுக்கு முன்னாடியிலேருந்து பொறுமையாக ஆடி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாரு. இதை ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறாரு. இவரும் நிதிஷ்குமார் ரெட்டி கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஒன்று பில்டு பண்ணுவாங்க பாருங்கள். ஐயோ அதுதான் மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்னு நான் சொல்லுவேன் மிடில் ஆர்டரை. ஸோ கிளாஸின் 6 அடிக்கிறாரோ இல்லையோ, அந்த 300 ஸ்ட்ரைக் ரேட் போகிறாரோ இல்லையோ, டீமுக்காக இப்போ தன்னை மாற்றிக்கிட்டாரு, டீமுக்காக ஆடுறாரு, டீம் கிரிக்கெட் ஆகிட்டாரு. அற்புதமான ஒரு கிரிக்கெட். ஒரு பக்கம் வந்து நான் கிளாஸின் கிட்ட பார்த்துக்கிட்டு இருந்தேன். கிளாஸின் கிட்ட அந்த மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் 30 ரன்னு ஒரு டைம் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸுக்கு 30 ரன்னா மேட்ச் அடிச்சிருவார். பட் இன்னைக்கு கிளாஸின் அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவுட் ஸ்டாண்டிங். அண்ட் இந்த 244 சேஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய ஒரு காரணம். எஸ்ஆர்ஹெச்சோட இந்த எழுச்சி பிளே ஆஃப்ஸ் கண்ணு முன்னாடி தாங்க இருக்குது. இவங்க இப்போ பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காங்க, 12 பாயிண்ட்ஸோடு இருக்கிறாங்க. வருஷலாம் ஒரு 5 மேட்ச் வின் பண்ணாங்க. ஆர்ஆர், சிஎஸ்கே, டெல்லி கேபிட்டல்ஸ், அதுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை ஆர்ஆர், மும்பை இந்தியன்ஸ்லாம் வின் பண்ணாங்க. இன்னும் அவங்களுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேகேஆர், பஞ்சாப் கிங்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்குது. இதில் கேகேஆர்
ஜிடி கூட ஃபைட் பண்ணால் ஜெயிக்கலாம், சிஎஸ்கேவோட கிட்டையும் ஜெயிக்கலாம். ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 4 மேட்ச்சில் 2 மேட்ச் கஷ்டப்பட்டு 3 மேட்ச் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்கன்னா பிளே ஆஃப்ஸ் கதவு தட்டிக்கிட்டு இருக்குது. ஏன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டீம்னா நான் இந்த ஒரு டீமை நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்களோட ஸ்டார்ட் இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா புவராக இருந்தது. ஏன்னா இவங்க ஆர்சிபி கிட்ட வாங்கினதெல்லாம் கவனிக்கும் போது அடுத்தடுத்த மேட்ச்சில் இவங்க அடி வாங்குறதெல்லாம் பார்க்கும்போது இல்லைங்க அவ்வளோதான் எஸ்ஆர்ஹெச் முடிஞ்சு போச்சு, மேலே அந்த 3 பேர் ஆடினா தான் போல், கீழே ஜெயதேவன் இருக்கிற ஹர்ஷல் பட்டேல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன்ஸை லீக் பண்ணுறாங்க, பேர் சொல்கிற மாதிரி பவுலர்கள் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஒன்று நடந்துச்சு. ஜெயதேவ் உணர்கள் ஹர்ஷல் பட்டேல் இங்கே சீனியர் இருந்தாலும் உட்காருங்கன்னு சொல்லி அவங்க உட்கார வச்சதுக்கப்புறமா இந்த பவுலர்ஸ் இருக்காங்களே, ஷக்கீப் ஹுசேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிஃபுல் இங்கே, அப்புறம் இஷான் மலிங்கா, இவங்க கலெக்டிவாக சேர்ந்து ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஃபுட்பால் ஸ்கோர் கார்டை காமிச்சு ஆர்ஆரை நொறுக்கினதுக்கப்புறமா திரும்ப வந்து எனக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த பிச்சோட டைமென்ஷன்ஸை இவங்க யூஸ் பண்ண விதம், அதாவது ஹைதராபாத் ஒரு பக்கம் லெக் சைட் ரொம்ப பெருசு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் பவுண்டரி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப பெருசு, அப்படிங்கும்போது அவுட் சைட் ஆஃப் பால் வெளியில் போடுறதோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா குத்தி ஷார்ட் பால் போடுறதோ அதில் அடிக்க வச்சு அவுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸிக்யூஷன் இருக்குல்ல, எனக்கு அந்த எக்ஸிக்யூஷனில் வந்து எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த இவங்கள இந்த எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கும்போது இவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதை மாதிரி அவ்வளோ அக்யூரேட்டாக இதை எக்ஸிக்யூட் பண்ணிட முடியாதே என்னடான்னு யோசிக்கும் போது எனக்கு சத்தியமாக புரியல. இதை நான் பார்க்காத பின்னாடி ஏதோ ஒரு மாஸ்டர் மைண்ட் இயக்குதோ டேனியல் வெட்டோரியா இல்லை முத்தியா முரளிதரனா இல்லை பேட் கமில்ஸ் டீமுக்கு லேட்டாக தான் வந்து ஜாயின் பண்ணார். பட் இருந்தாலும் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி என் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது. பவுலர்ஸ் ஒரு பக்கம் வந்து இந்த மேட்சை திருப்பி ஜெயிச்சு கொடுக்குறது ஒரு பக்கம், அடுத்தடுத்து ஜெயிச்சு கொடுக்குறது ஒரு பக்கம். பட் பேட்டர்ஸ் ஒரு பக்கம் சுதாரிச்சாங்க. கிளாஸின் ஒரு பக்கம் நிதானமாக அவர் அப்போலேருந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. மேலே சரியாக டிராவிஸ் செட்டுக்கு கொஞ்சம் படாமல் இருந்துக்கிட்டு இருந்து ஒரு 50 அடித்தார். இப்போ எம்ஐக்கு அகேன்ஸ்ட் அடிச்சிட்டாரா. அபிஷேக் சர்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பக்கம் 100 அடிக்கிறாரு. இஷான் கிஷன் வந்து ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு கொடுத்தாரு. ஸோ இப்போது அந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கலெக்டிவாக ஆகாமல் இருக்கும்போது இப்போ கலெக்டிவாக ஆகிடுச்சு. இப்போது ஒரு மேட்ச் ஜெயிக்க அவங்களுக்கு அந்த எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் அவசரப்படாமல் இல்லை அடிக்கிறாங்க, அவங்க ரூட்டுக்கு அவங்க போகிறாங்க, அடிக்கிறது மட்டும் கிடையாது, நிதானமாகவும் ஆடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. தென் பவுலிங் பேட்டிங் ரெண்டுமே சேர்ந்து இப்போது அவங்கள விக்ட்ரி பாதைக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்தடுத்து அவங்க 5 மேட்ச் ஜெயிக்கிறாங்க. ஆல்ரெடி ஒரு மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க, இப்போது 12 பாயிண்டோட அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறதையும் அந்த பாசிட்டிவிட்டி எது கொடுத்ததுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அவங்கள ஹோம் கிரவுண்டில் விளையாண்டதும் அந்த பிச்சோட ப்ரிப்ரேஷன் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி காரணமாக இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். பேட்டிங் தாண்டி பவுலிங் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைதராபாத் பிச் கை கொடுத்த மாதிரி எனக்கு தோணுது. அந்த பவுலிங் தான் அவங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது. பட் அந்த பவுலிங் சரி பண்ணி கொடுத்துருக்கு ஹைதராபாத் உப்பல் ஸ்டேடியம். ஸோ இப்போது ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆர்சிபி, அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், இந்த 4 டீமும் பிளே ஆஃப்ஸுக்கு போவாங்கங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நான் ஏன் எஸ்ஆர்ஹெச் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு அவங்க விளாட்ற விதம், அவங்க ஜெயிக்கிற விதம் அப்படிங்கிறது எனக்கு பிடிக்குது. ஸோ நல்லா இருக்குது அவங்க விளாட்றதும், அவங்க ஜெயிக்கிறதும், அவங்க எக்ஸிக்யூஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்குது. திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு ஷக்கீப் ஹுசேனோ, அதுக்கப்புறம் ப்ரிஃபுல் இங்கேவோ, இது போக வந்து பார்த்திங்கன்னா இஷான் மலிங்கா, இவங்க எக்ஸிக்யூஷன்லாம் பார்க்கும்போது அதுவும் முக்கியமான டைம், அது வந்து ஒரு மாதிரி அண்டர் ப்ரெஷர்னு சொல்லலாம். அந்த அண்டர் ப்ரெஷரில் அவங்க எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது வந்து அது ஒன்ஸ் அது அவங்கள தான் பண்ணுறாங்கன்னா ஓகே. பட் பின்னாடியிலேருந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் இயக்குதுன்னா அது தெரியல யாருன்னு. ஆனால் எனக்கு அவங்க ஜெயிக்கிற விதம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க மெச்சூராக அவங்க பவுலிங் இருக்குது, அவங்களோட பேட்டிங் இருக்குது, ஒரு மாதிரி பிசிறு தட்டாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பால்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் எங்கேயாவது பிளே ஆஃப்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து 9வது பொசிஷனில் இருக்காங்க. 2 மேட்சை மட்டும் வின் பண்ணாங்க, 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட, சேப்பாக்கில் எல் கிளாசிக்கோ, எல்எஸ்ஜி கூட, ஆர்சிபி கூட, பஞ்சாப் கிங்ஸ் கூட, கேகேஆர் கூட, ஆர்ஆர் கூட, ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து 6 மேட்ச் இருக்குது. இந்த 6 மேட்ச்சை வின் பண்ணி 6 பண்ண 16 பாயிண்ட்ஸ், 6 மேட்ச்சு வின் பண்ணால் மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸால் பிளே ஆஃப்ஸுக்குள்ளே போக முடியும். பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க, ஆர்சிபி இருக்காங்க, ஆர்ஆர் வேறு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இந்த பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. பட் எனக்கு எஸ்ஆர்ஹெச்சோட இந்த பவுன்ஸ் பேக், எஸ்ஆர்ஹெச்சோட எழுச்சிங்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பால்டன்ஸ்? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நிறைவடைகிறது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன் கடைசியாக, பேட் கமின்ஸ் எனக்கு இன்னொன்று சொல்லிக்கிறேன், எஸ்ஆர்ஹெச் இப்போது ஒரு மாதிரி லாஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சீசனில் இருந்து திரும்ப ஒரு கம்பேக் ஒன்று பண்ணுறாங்கல்ல, இது வந்து நான் பார்த்துருக்குறேன்.
எங்கேயோ பார்த்துருக்கேங்கிறீங்களா? அதான் எங்கே பார்த்துருக்கேன் அப்படின்னா 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் வந்து ஃபஸ்ட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஆடுறாங்க ஆஸ்திரேலியா. ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடம் சாம்பா வந்து நீ அவ்வளோதான் அந்த முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க கேஎல் ராகுல் விராட் கோலியும். ஆனால் திரும்பவும் அந்த டீமை அவர் பேக் பண்ணி அண்ட் ஆல்ரெடி செலெக்ஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஆட போகிறீங்க, என்னங்க ஒரு அஸ்டன் நகர் எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் டிராவிஸ் ஹெட் காயமானாலும் பரவாயில்ல, அவன் வர வரைக்கும் நான் அவனை வெயிட் பண்ணி நான் விளையாட வைப்பேன் அப்படின்னு ஒரு மாதிரி இருந்தார். அந்த ஒரு அந்த கட் ஃபீலிங்கோட இருந்தார். ஜாம்பா பேக் பண்ணார். அடுத்த மேட்ச் ஜாம்பா வின் பண்ணி கொடுத்தாரு. டிராவிஸ் ஹெட் வந்தார். டிராவிஸ் வந்ததுனால தான் கப்பையே வின் பண்ணாங்க. எனக்கு கம்மின்ஸோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் தெரியுது. பட் சும்மா சொல்லக்கூடாது. இஷான் கிஷன் ஜார்க்கண்டுக்கு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஒரு மாதிரி அந்த அவங்க எடுத்த முடிவுகளும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்போ ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பவுலர்ஸ் எல்லாம் உட்கார வைக்கிறது, அப்புறம் அவங்களோட ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக பேட்ஸ்மேன்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவங்களோட பிளான், அந்த எக்ஸிக்யூஷன் வருண் ஆரோனா இருக்கலாம், நித்யா முரளிதரனா இருக்கலாம், டேனியல் வெட்டோரியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். பட் அவுட்ஸ்டாண்டிங் கிரிக்கெட் எஸ்ஆர்எச் ஆடிட்டு இருக்கிறாங்க. பட் புவர் கிரிக்கெட் ஃப்ரம் பை மும்பை இந்தியன்ஸ். அவ்வளோ வீடியோ நிறைவடைகிறது. பார்க்காம எடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுன்னா ஃபினிஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டைம் என்னங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்காம எடுத்த வீடியோக்களில்